के 2 बच्चे थे, एक का नाम था, एक का नाम था. கல்ச்சுரல் ஈவெண்ட் மாதிரியே இல்லை, நாங்கள் வந்து ஏதோ விருது வழங்கும் விழா மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல பல ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதுலயும் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்னாலே நம்ம ஹிந்துஸ்தான் தான். நம்ம ஹிந்துஸ்தானோட 2026க்கான ஹிலாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம கோவை மெயில இருந்து வந்திருக்கோம். ரெடியா மாமே? வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும். அப்படி வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த கல்லூரி உருவாக்கி கொடுப்பதை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். இந்துஸ்தான் எப்பொழுதும் திறமைக்கு பழிபொழிக்கும், கலைகளை வாழ வைக்கும், கல்விக்கு துணை நிற்கும், மாணவர்களுக்கு எப்பொழுதும் கை கொடுக்கும். அம்மாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது ஒரு லவ், அப்புறம் ஆடியன்ஸ்க்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு அழகான லவ். லவ் இஸ் எவ்ரிவேர். லவ் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே. एक मुर्गी के 2 बच्चे थे, एक का नाम था, एक का नाम था. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த தரம் நீங்கள் இருக்கிற கல்லூரி, இந்த ஜாலி, இந்த ரிலாக்ஸ் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது. நல்லா ஹாப்பியாக இருக்கு. அதே சமயத்தில் விதின் த லிமிட்ஸ், அந்த லிமிட்டுக்குள்ளே எவ்வளோ ஜாலியாக இருந்தவங்க நல்லா படித்து மீண்டும் நீங்கள் நல்லா வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ கோயம்புத்தூர் பார்த்தாலே அந்த அவங்க பேசில் ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த மரியாதை தான் என்றைக்குமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஊக்குவிச்சிருக்கு. மனசு ஃபுல்லாக மேலதான் திருத்தி போன ஒன்னாலதான் திரியிறவோ பின்னாலதான். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் இங்கேருந்து திரும்பி ஃப்ரீமார்க் போகிறதுக்கான வழியை திரும்பி போயிட்டு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐம் ஹாப்பி. நான் என்னோட மூவி ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்தேன். அண்ட் இன்னும் ஒரு எனர்ஜி ஆக்சுவலி செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஹிலாரிக்கல்ஸ் வந்து தரோலி என்ஜாய்ட். 20,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஐ மீன் எண்ட்லெஸ்ஸாக இருந்தது. அவ்வளோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க பசங்கள்லாம். கல்ச்சுரல் ஈவெண்ட் மாதிரியே இல்லை, நாங்கள் வந்து ஏதோ விருது வழங்கும் விழா மாதிரி இருக்கு எனக்கு. வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வெளியில் பார்த்தா வந்து கமல் சார்ல ஆரம்பிச்சு எஸ்கே அண்ணா வரைக்கும் எல்லாரோட ஃபோட்டோவும் பார்த்தேன் நான். காலையிலேருந்து ரொம்ப இருந்துச்சு. நாங்கள் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி எங்களுக்கு தெரியும். கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், இதெல்லாம் வரும். நாங்கள் வந்து இந்த
பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வரலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது போக இப்போ வந்து இந்த காலேஜ் கெஸ்டா வந்திருக்கீங்க. ஆமா கெஸ்டா அது கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூருக்கு. நிஜமாவே செம்ம ரெஸ்பான்ஸ். அவ்வளோ பேர் இருப்பாங்க நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்ம ஈவெண்ட் அண்ட் ரொம்ப வார்மா இருந்தாங்க எல்லாரும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்கேஜ் பண்றது தான் எனக்கு இருக்கிறதுல ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ். நம்ம டிவி இன்டர்வியூ பண்ணுவோம், மற்ற விஷயங்கள் எது பண்ணாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கும், லைஃபோட ஒரு ஸ்பார்க் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால ஏதாவது கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இது. ஸோ அதனால வந்து ஆல்சோ ஏதாவது ஒரு நல்ல சிந்தனை விதைக்கணும்னாலும் அது இங்கே பண்றது தான் ரொம்ப சரி.